வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தைப்பூச வேல்வேல் முழக்கத்தை கேலி செய்து நடனமாடிய மூவர் உட்பட 6வரிடம் புக்கிட் அமான் விசாரணை. தைப்பூச உற்சவத்தின் வேல்வேல் முழக்கத்தை கேலி செய்து நடனமாடிய ஏரா FM மலாய் வானொலியின் 3 அறிவிப்பாளர்கள் உட்பட 6வர் இன்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் விசாரணைக்கு ஆளாகினர். நபில் ஹமாட், அசாத் ஜஸ்மின் ஜான் லூயிஸ் ஜெஃப்ரி மற்றும் ராடின் அமீர் எஃபெண்டி ஆகிய அந்த 3 அறிவிப்பாளர்கள் இன்று காலை 10:30 மணியளவில் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் கருப்பு நிற டொயோட்டா வெல்ஃபயர் வாகனத்தில் வந்திறங்கினர். ஆஸ்ட்ரோ ஆடியோ நிறுவனத்திற்கு சொந்தமான ஏரா FM வானொலியின் இதர 3 பணியாளர்கள் தனித்தனி வாகனத்தில் வந்தனர். அவர்கள் சம்பவம் நிகழும் போது அந்த காட்சியை பார்த்து பரிகாசம் செய்தவர்கள் என்று நம்பப்படுகிறது. அந்த சர்ச்சைக்குரிய காணொளி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதை தொடர்ந்து இந்து சமயத்தை இழிவுபடுத்தும் நடவடிக்கையில் மொத்தம் 6 பேர் சம்பந்தப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அந்த 6வரிடமும் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் உயர்மட்ட விசாரணை பிரிவான USJT விசாரணை செய்து வருகிறது என்று போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய அந்த காணொளி தொடர்பில் நாடு தழுவிய நிலையில் 44 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளதாக IGP குறிப்பிட்டார். இவ்விவகாரம் குற்றவியல் சட்டம் 298வது பிரிவு மற்றும் 1998ஆம் ஆண்டு தொடர்பு பல்லுலக சட்டம் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் விளக்கினார். இவ்வாண்டு 31ஆம் தேதி வரை மக்களின் பணம் 12.7 பில்லியன் அல்லது 1270 கோடி ரிங்கிட் இன்னமும் கோரப்படாமல் கிடப்பில் உள்ளதாக மலேசிய தேசிய கணக்காய்வு இலாகா பதிவு செய்துள்ளது. தங்களுக்கு சேர வேண்டிய பணம் அல்லது அந்த பணத்தை கோருவதற்கு உரிமை பெற்ற வாரிசுதாரர்கள் நிதி அமைச்சின் கருவூலத்தில் இருந்து பணத்தை கோருவதற்கு விண்ணப்பிக்க முடியும். இப்பணத்தை கோருவதற்கு அவர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக அதிகாரப்பூர்வ குமிஸ் அகப்பக்கத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மலேசிய தேசிய கணக்காய்வு இலாகா தெரிவித்துள்ளது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இயலாதவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மலேசிய தேசிய கணக்காய்வு இலாகா அலுவலகத்தில் விண்ணப்பிக்க முடியும் என்று நாடாளுமன்றத்தில் இன்று சுங்கை சிப்போர்ட் MP S கேசவனின் கேள்விக்கு மேற்கண்டவாறு பதிலளிக்கப்பட்டது. கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற PKR கட்சியின் கொலஸ்லேங்கோ தொகுதி ஆண்டு கூட்டம் பெரும் அமளியில் முடிந்ததை தொடர்ந்து கட்சி உறுப்பினர் என்று நம்பப்படும் பெண் ஒருவர் செய்து கொண்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 45 வயதுடைய அந்த நபர் கடந்த திங்கட்கிழமை மாலை 4:15 மணியளவில் கொலஸ்லேங்கோ வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டதாக மாவட்ட போலீஸ் தலைவர் அஷருடின் தஜுடின் தெரிவித்தார். குற்றவியல் சட்டம் 506 பிரிவின் கீழ் அந்த ஆடவர் தடுத்து வைக்கப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கொலஸ்லேங்கோ PKR தொகுதி ஆண்டு கூட்டத்தில் பெரும் வாக்குவாதமும் அமளி துமளியும் ஏற்பட்டது குறித்து சித்தரிக்கும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. பாராங்கை எடுத்து வந்து வெட்டப்போவதாக சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் அந்த நபர் குண்டர் கும்பலுடன் தொடர்பில் உள்ளவரா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக அஷருடின் தஜுடின் தெரிவித்தார். தாப்பா நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட ஆயிர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மலேசிய சோசியலிச கட்சியான PSM போட்டியிடக்கூடும் என்று கோடி காட்டப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்களின் கட்சி என்ற முறையில் தாப்பா நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிகமான விவசாயிகளும் குடியானவர்களும் இருப்பதால் இந்த இடைத்தேர்தலில் PSM கட்சி தனது வேட்பாளரை நிறுத்துவது குறித்து தற்போது தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக அதன் தலைவர் டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமார் தெரிவித்தார். ஆயிர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான தேதியை தேர்தல் ஆணையமான SPR நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அறிவிக்கவிருக்கிறது. 17th Annual Edison Awards இந்த ஆண்டிற்கான சிறந்த நடிகைக்கான வரிசையில் மஞ்சு வாரியார், சாய் பல்லவி, பார்வதி திருவுத்து, பிரியா பவானி சங்கர், அனாபேன், ஸ்ரீ கௌரி பிரியா, துஷாரா விஜயன், ஸ்வஸ்திகா. உங்களுக்கு பிடித்தமான நடிகையை தேர்ந்தெடுக்க edisonAwards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். தேசிய இன்ஃபுளுன்சா நோய் தடுப்பு திட்டம் தற்போது அதன் ஆக்கப்பூர்வமான செயல்பாடு பாதிக்கப்பட்ட நிலையில் குறிப்பிடத்தக்க பலவீனங்களை எதிர்கொண்டுள்ளது என்று மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் RA லிங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார்.
தேசிய இன்ஃபுளுன்சா நோய் தடுப்பு திட்டம் 1,70,000-க்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுடன் தொடர்புடைய நோய்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த துறையில் இருந்து வரும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் தகுதியற்ற நபர்களால் மை சுஜாத்ரா முறை சுரண்டப்படுவதை காட்டுகின்றன என்று மேலவையில் டாக்டர் லிங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். 60 வயதுக்குட்பட்டவர்கள் இன்னமும் மை சுஜாத்ரா செயலியில் பதிவு செய்து கொண்டு அரசு கிளினிக்குகளில் தடுப்பூசிகளை கோரலாம். ஆனால் இந்த தடுப்பூசி திட்டத்தில் தாங்கள் தகுதி பெற வேண்டும் என்ற நோக்கில் தவறான தகவல்களை அறிவிக்கும் உபநோய்கள் இல்லாத மூத்த குடிமக்களும் இருக்கவே செய்கின்றனர். இதன் விளைவாக தடுப்பூசி உண்மையில் தேவைப்படும் உயர் ஆபத்துள்ள தரப்பினர் இந்த தடுப்பூசி திட்டத்தில் இருந்து ஓரங்கட்டப்படுகின்றனர் என்று டாக்டர் லிங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். Influenza kebangsaan yang kini berdepan dengan kelompokan dan kelemahan yang perlu diatasi dengan segera. Difahamkan bahawa program vaksinasi ini lebih 170,000 warga emas yang mempunyai komorbiditi akan mendapat manfaat. Namun begitu, daripada maklumat balas dari lapangan yang saya terima, aduan yang kurang menyenangkan bahawa ramai individu tidak layak sama ada warga emas tanpa komorbiditi atau mereka di bawah umur 60 tahun telah mengeksploitasikan kelemahan dalam sistem MySejahtera untuk mendapatkan vaksin percuma. Golongan yang berumur di bawah umur 60 tahun masih dapat mendaftar dalam aplikasi MySejahtera dan terus ke klinik kesihatan untuk menuntut dos vaksin mereka. Ada juga penerima yang berumur 60 tahun dan ke atas tanpa komorbiditi yang rasmi tetapi mereka melayakkan diri mereka agar dapat dos vaksin tersebut. Mengisytiharkan di sistem MySejahtera bahawa mereka juga mempunyai komorbiditi. Akibatnya, golongan berisiko tinggi yang benar-benar memerlukan vaksin terpinggir. Kenapa MySejahtera tidak menapiskan pendaftaran secara automatik terutamanya untuk golongan bawah 60 tahun? மை சுஜாத்ராவின் பதிவுகள் தானியங்கி முறையில் தணிக்கை செய்யப்படும் முறையின் இயலாமையினால் மருத்துவமனைகளில் குழப்ப நிலை ஏற்படுகிறது. இதனால் மருத்துவர்களும் சுகாதார பணியாளர்களும் மிகுந்த அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். தகுதி இல்லாவிட்டாலும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வலியுறுத்தும் நோயாளிகளை சமாளிக்க அவர்கள் தற்போது நிர்பந்திக்கப்பட்டு வருகின்றனர் என்று டாக்டர் லிங்கேஸ்வரன் தெளிவுபடுத்தினார். பினாங்கு ஜார்ஜ் டவுன் புகிட் ஜம்பூலில் உள்ள ஓர் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் 700 துப்பாக்கி தோட்டாக்கள் கலிபர் 22 ரகத்தைச் சேர்ந்த வெற்று தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஓர் ஆடவர் கைது செய்யப்பட்டது மூலம் இச்சம்பவத்திற்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இன்று மதியம் திமுர்லாவுட் மாவட்ட போலீஸ் நிலையத்தில் 46 வயது பராமரிப்பு பணியாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டது மூலம் இவ்வழக்கிற்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக மாவட்ட துணை போலீஸ் தலைவர் லீஸ்வி சேக் தெரிவித்தார். அந்த தோட்டாக்களை அகற்றும் நோக்கில் வீடமைப்பு பகுதியின் குப்பை குளத்தில் அவற்றை வீசியதாக அந்த நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். குறிப்பாக கடந்த ஆண்டு ஒரு வீட்டில் பராமரிப்பு பணிகளில் தாம் ஈடுபட்டிருந்த வேளையில் அந்த துப்பாக்கி தோட்டாக்களை கண்டெடுத்ததாக அந்த ஆடவர் தெரிவித்துள்ளார் என்று லீஸ்வி சேக் குறிப்பிட்டார். குவாந்தானில் 3 வயது சிறுமி ஒருவரின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள கணவன் மனைவிக்கு எதிரான தடுப்பு காவல் மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 25 மற்றும் 31 வயதுடைய அந்த தம்பதியரின் தடுப்பு காவல் வரும் மார்ச் 12ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஏசிபி 1 முகமது ஜஹாரி 1 பூசு தெரிவித்தார். அந்த 3 வயது சிறுமி சித்திரவதை செய்யப்பட்டு மரணம் அடைந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.